இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட் தான். இதை சமைக்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் தாறுமாறாக இருக்கும். ரவா உப்புமா பிடிக்கலனாலும் இந்த ரவா பிரியாணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஊற வச்ச மீல் மேக்கர், கேரட், பீன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்து பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி 2 சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ரவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஆனியன் ரைத்தா அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.